ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அதை விலாவரியாக வந்து அதை வெயிட் போட்டு பீஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே டேஸ்ட் எப்படி இருந்து எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டார் அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். அவர் நம்ம நண்பர் தான். அந்த பிரியாணி எவ்வளோ இருந்தது, எவ்வளோ கேஜ் இருந்தது, அவ்வளோ எத்தனை பீஸ் இருந்தது, அந்த பீஸோட வெயிட் என்ன, அவர் என்னென்ன கொடுத்தாரு, இவர் எங்கே செஞ்சாருன்றத வரைக்கும் அவர் விலாவரியாக கொடுத்துருந்தாரு. அந்த பிரியாணி வந்து அந்த பேக்கிங் கூட வந்து அவ்வளோ வந்து ஒரு இலைட்டாலாம் இல்லை. அந்த பக்கெட்டில் எத்தனை கிலோ இருக்கும்? அந்த 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி கணக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது இல்லை, அது ஒரு ஏமாற்றம் எல்லாருக்கும். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, நான் என் கையால் சமைச்சு நான் வந்து பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 850 ரூபா. இது எதுவுமே வந்து குத்து மதிப்பாலாம் சொல்லலை, எதுவுமே சொல்ல. பேக்கிங் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 25,000 ரூபா ஆகட்டுமே. 25,000 ரூபா வந்து பிரியாணி வந்து எத்தனை கிலோ வரும்னா, இந்த 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டால் 4.8 kg வரணும். அதாவது 10 கிலோ டபரா இறக்குனா 48 கிலோ வரணும், 48 kg வரணும். அதாவது இவர் கொடுத்தது ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 4 kg கொடுத்துருக்காரு. 18,800 ரூபாயை வந்து 12 பேருக்கோட லாபத்துல டிவைட் பண்ணோம்னா 1,566 ரூபா. ஒரு கஸ்டமர் கிட்ட இவர் சம்பாரிச்சது 1,566 ரூபா ஒரு பக்கெட் பிரியாணில. இன்னைக்கு சென்னை சிட்டில இல்ல, தமிழ்நாட்டிலேயே யாராலையும் இந்த லாபத்துக்கு வியாபாரம் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஸ்கேமா? இப்படி இருக்கிற மனுஷன் இறங்கி உழைப்பை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு லாப நஷ்டத்தை பார்க்க போறாரு, இவரை கண்டிப்பா நம்ம பாராட்டணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் அப்புறமா தான் வந்து இவர் கொடுத்த பிரியாணியோட வர்த்து பார்த்தா, ப்ரொமோஷன்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே அதை வந்து ஓப்பனா கால் பண்ணி எல்லாமே பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷனே கொடுத்துருக்கோமே. இவர் எவ்வளோ வாங்குவார், இவர் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ வாங்குவார், மாசத்துக்கு எத்தனை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அவரோட இன்கமே லேக்ஸில் இருக்கும்போது இதில் எப்படி அவர் தௌசண்ட்ஸில் பார்ப்பாரு. அதனால வந்து இந்த பிரியாணிக்கு வர்த்து கிடையாது. நீங்கள் கொடுத்த அந்த காசு வந்து 3,650 ரூபா யாருக்குன்னா அந்த லோகோ. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே பல செய்திகளை எடுத்து பேசுகிறது வழக்கம். ஒரு டைம் வந்து கறிகளை பற்றி பேசுவோம், சிக்கன், மட்டன், மெயினாக மட்டன் பற்றி பேசுவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் தொழில் எதனால் வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். உங்களுடைய ஃபேவரட் திவாகரை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். இன்றைக்கி யூடியூபர், ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் இர்ஃபான் அவர்கள் பிரியாணி, இந்த 2 விஷயம் பற்றி ஒரு செய்தி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியாக பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்டான விஷயம். அது என்ன விஷயம்? இர்ஃபான் வியூஸ் பிரியாணி. இர்ஃபான் வியூஸுங்கிறது அவரோட யூடியூப் சேனல். ஆமாம், அவர் வந்து பிரியாணி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறார். ஹோட்டலா? ஹோட்டல் எல்லாம் கிடையாது. பக்ரீத் அன்னைக்கு மட்டும் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பிரியாணி வந்து சேல் பண்ணுறாரு. ஃப்ரீயெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா அது வேறு மாதிரி பேசியிருக்கலாம். அது ஃப்ரீ கிடையாது. அந்த பிரியாணியோட விலை பார்த்தீங்கன்னா 3,650 ரூபா ஒரு பிரியாணி. அதாவது ஒரு பக்கெட் பிரியாணி, 1 கிலோ பிரியாணி கணக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த பக்கெட்டில் எத்தனை கிலோ இருக்கும்? அந்த 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி கணக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது இல்லை, அது ஒரு ஏமாற்றம் எல்லாருக்கும். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, நான் என் கையால் சமைச்சு நான் வந்து பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி, அதாவது இந்தியா கேட் கிளாசிக் அரிசி போட்டு 1.5 கிலோ மட்டன் போட்டு நான் செய்கிறேன். அது வந்து ஒரு ப்ரீமியமான பிரியாணின்னு வச்சுக்கலாம். அவர் சொல்கிறபடி நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். ஆனால் விலை நல்ல விஷயம் இல்லையே. இந்த பிரியாணியோட விலை வந்து 3,650 ரூபான்றது ரொம்ப அதிகம். 3,650 ரூபா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கலாம்? கொஞ்சம் தாராளமாக பிரியாணி வந்து இன்னும் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருக்கலாம்.
அதுல வெறும் 4 கிலோ பிரியாணி தான் இருந்திருக்கு. அந்த பக்கெட்ல 4 கிலோ 4 கிலோ தான் இருந்திருக்கு. ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அதை விலாவரியா வந்து அதை வெயிட் போட்டு பீஸ் எவ்வளோ இருக்கு எல்லாமே டேஸ்ட் எப்படி இருந்து எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டார் அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். அவர் நம்ம நண்பர் தான். அவர் வெள்ளாவரியா கொடுத்துட்டார் மொத்த டீட்டெயிலையுமே. அந்த பிரியாணி எவ்வளோ இருந்தது, எவ்வளோ கேஜ் இருந்தது, அவ்வளோ எத்தனை பீஸ் இருந்தது, அந்த பீஸோட வெயிட் என்ன, அவர் என்னென்ன கொடுத்தாரு, இவர் எங்கே செஞ்சாருன்றத வரைக்கும் அவர் விலாவரியாக கொடுத்துருந்தாரு. அந்த பிரியாணி வந்து அந்த பேக்கிங் கூட வந்து அவ்வளோ வந்து ஒரு இலைட்டாலாம் இல்லை. அப்படி இருக்கும் பேக்கிங் அப்படிங்கிறத விட உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்படி கிடையாது இல்லையா, நீங்க வாங்குற விலைக்கு நீங்க பிரீமியமா கொடுக்கணும்ல. சில பேர் சில இடங்கள் பொட்டலத்துக்குள்ளோ கட்டி கொடுத்துடலாம். ஆமா, அப்படி விற்கிற கையேந்தி பவன் சாப்பாடுலாம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அதுக்கான விலை தானே அவங்க வாங்குறாங்க. அவங்க கையேந்தி பவன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஸ்டார் ஹோட்டல் விலை வாங்கல இல்லையா. இல்லை, இப்போ 3600 ரூபாய் சொல்றீங்க பிரியாணி, ரைஸு, அதுல கறி, இந்த பக்கம் வந்து ஆனியன் ரைத்தா, ஸ்வீட்டு, இதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்காரு அவர். ஓகே, அதுல வந்து அவர் முட்டையும் கொடுக்கல. முட்டை வைக்கிறதா இருந்தா எத்தனை முட்டை வைக்கலாம்? 6 பேருக்கு சொல்லியிருக்காரு அவரு. 6 பேர்ல அந்த பக்கெட் பிரியாணி, அந்த பக்கெட்ல ஒரு பக்கெட் பிரியாணி 6 பேர் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காருங்க. 3650 ரூபான்னு கணக்கு போட்டா 608 ரூபா வருது ஒரு பிரியாணியோட காஸ்ட். சிக்கனா மட்டனா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஆமா, இதுல கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த பிரியாணியோட ஓவரால் காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 2400 ரூபா 2450 ரூபான்னு வைங்களேன். இவர் ஒரு 200 ரூபா லாபம் வச்சு கொடுத்தாலும் 200 ரூபா இல்லை 300 ரூபா கூட லாபம் வச்சு கொடுக்கணுமே, 2800 ரூபாய்க்கு வித்துருக்கலாம். ரொம்ப அதிகபட்ச விலைக்கு வித்து ஒரு பெரிய லாபத்தை பார்க்கணுன்ற ஒரு, ஏன்னா வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களை நம்பி வரும்போது நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரா பண்ணி கொடுத்துருக்கணும். அது எவ்வளோன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லலை. ஆனா நல்ல சேல்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பிசினஸை விட அதிகமாக தான் வந்துச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. எப்படி ப்ரோ ஒருத்தவங்களோட ஃபாலோவர்ஸ் எங்கெங்கெல்லாம் கூட இருப்பாங்க, எப்படி அந்த ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு? இவர் டெலிவரி பண்ணலங்க, அவங்க தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்ட்டுக்கு டெலிவரி கூட கிடையாது, அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி தான். கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி தான். அதாவது ஒரு பெரிய ஆம்பியன்ஸில், நல்ல ஆம்பியன்ஸில் அதில் வந்து சர்விங் பண்ணுறதுக்கான ஆளுங்களை வச்சோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப் வச்சோ யாருக்கும் சர்வ் பண்ணல. பிரியாணி ஏற்றி இறக்கி அதை பக்கெட்டில் பேக் பண்ணி அப்படி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு 3650 ரூபா. இது வர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வர்த்து இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஸ்கேமா? இது ஸ்கேம்ன்றதை விட அவர் வந்து பிஸ்னஸ்ன்ற பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் அவர் பெருசாக பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அவரோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வீடியோஸில் நிறைய பேசியிருப்போம். அவர் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ வாங்குவாருன்றதெல்லாம். இப்போ அவருக்கு பெருசாக ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரது கிடையாது. இப்போ அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். அந்த பிஸ்னஸ் வந்து இதை வந்து பக்ரீத்துக்கு, அதாவது ஃபெஸ்டிவலுக்கு சீசன் பிஸ்னஸ் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போது நார்மலாக ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு, நார்மலான இல்லை, அவரு செஞ்ச அந்த மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, இந்த மாதிரியான விஷயத்துக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வித் ரெசிபி. ஓகேங்களா? இவர் போட்ட இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ் போட்டிருந்தாலே 10 கிலோ அரிசி 2000 ரூபா. மட்டன் 1க்கு 1.5 சொன்னார் இல்லையா, அதாவது 10 கிலோ பிரியாணிக்கான காஸ்டிங்கை நான் சொல்கிறேன், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் பார்த்தீங்கன்னா 15 கிலோ மட்டன் 850 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி மட்டன் வாங்கலாம். இந்த 600 ரூபா மட்டனோ 500 ரூபா மட்டனோ இந்த பாக்ஸ் கறியோ இல்லை இந்த கண்ணுக்குட்டி கறி மிக்சிங்கோ வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த விலைக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பிரியாணிக்கான ரெசிபியை நான் சொல்கிறேன். 850 ரூபாய்க்கு மட்டன், அதாவது 15 கிலோ 17,000 ரூபா ஆகுது. எண்ணெய் 2 லிட்டர் பிரியாணிக்கு 1/2 லிட்டர் வந்து இந்த பிரிஞ்சால் சட்னிக்கு, 3 லிட்டர்னு போட்டிங்கனாலும் 435 ரூபா எண்ணெய். வெங்காயம் ஒரு 6 கிலோ, பிரியாணி ரைத்தா ரெண்டுத்துக்குமே சேர்த்து அது ஒரு பார்த்தீங்கன்னா 180 ரூபா, 180 ருபீஸ் வருது. தக்காளி ஒரு 5 கிலோ 200 ரூபா. மல்லி புதினா 10 கட்டு மல்லி 10 கட்டு புதினான்னு போட்டிங்கனாலும் ஒரு 200 ரூபா வரும். நல்ல நம்ம அதாவது ஹோட்டல் குவாலிட்டி நான் சொல்லலை, நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி பிரியாணி செய்வாங்களோ அந்த ஒரு குவாலிட்டியில் தான் நான் எல்லாத்தோடைய ப்ரைஸிங்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ போடுவாங்க, அது ஒரு 300 ரூபா வரும். ஓகேங்களா? லோங்கு பட்டை ஏலக்காய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஆகும். பச்சை மிளகா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த ஒரு 10 கிலோ டபராக்கு சரியாக போயிடும். ஓகேங்களா? தயிர் 3 லிட்டர் தயிர், ரைத்தாக்கும் பிரியாணிக்கும் சேர்த்துமே ஒரு 3 லிட்டர் தயிர் வாங்கினேன். அமுல் தயிர் 1 லிட்டர் தயிர், பேக்கெட் தயிர் 50 ரூபா, 3 லிட்டர் 150 ரூபா. நெய்
நெய் எல்லாம் வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோ வந்து பிரியாணி கடைகள்லையோ நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரீமியமாக இப்போ இவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்காக இவர் நெய்யை ஊற்றியிருந்தாலும் அமுல் நெய்ன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 600 ரூபாய்க்கு 1 லிட்டர் நெய் வரும். 1/2 லிட்டர் நெய் வந்து ஒரு டபராக ஊற்றினாவே 1/2 லிட்டர் டப்பா வாங்கி ஊற்றினாவே அந்த ஃப்ளேவர் வந்துடும். அவ்வளோதான். சில்லி பவுடர், பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுடர், சக்தி சில்லி பவுடர் வாங்கி ஒரு 1/2 கிலோ போடுறதுனாலுமே ஒரு 160 ரூபா இருக்கும். 1/2 கிலோ பேக்கெட் வாங்கினீங்கன்னா ரீட்டைலில் வாங்கினே 180 ரூபா 160 ரூபான்னு வைங்களேன். ஏன்னா இவர் எப்படியும் ஹோல்சேலில் தான் வாங்கியிருப்பார் எல்லாமே. எலுமிச்சப்பழம் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாவே சரியாக போயிடும். ஏன்னா ஒரு 2-3 எலுமிச்சப்பழம் தான் அதில் போடுவாங்க, அதிகமாகலாம் போட மாட்டாங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ வாங்கி பிரிஞ்சால் செஞ்சிங்கனாவே ஒரு 10 பேருக்கு 10 பக்கெட்டுக்கு வச்சு கொடுக்குற அளவுக்கு வந்துடும். ஏன்னா அவர் கொடுத்த பாக்ஸ்க்கான குவான்டிட்டி வச்சு தான் நான் எல்லாமே போட்டிருக்கேன். குவான்டிட்டி ஒரு 60 ரூபா ஆகும் கத்திரிக்காயோட காஸ்ட்டு. வேர்க்கடலை எள்ளு வாங்கி அரைச்சி ஊற்றுவாங்க, கரெக்டுங்களா? ஒரு 1/2 கிலோ எள்ளு 1/2 கிலோ வேர்க்கடலை வாங்கி போட்டிருந்தாலும் 75 ஒரு 150 ரூபா. விறகு அதாவது நல்ல விலை, ஹையஸ்ட் விலையிலேயே சொல்கிறேன். ஒரு குண்டு விறகு 500 ரூபான்னு போட்டிங்கனாலும் 2 குண்டு விறகுல மொத்தம் விலையே முடிஞ்சிடும், கரெக்டுங்களா? ஒரு 1000 ரூபா விறகு. மாஸ்டர் கூலி ஒரு 150 ரூபா வாங்குவாங்க எப்படியும். அதிகபட்சம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு 150 ரூபாய்க்கு இவர், ஏன்னா இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு செலிப்ரிட்டி, அதனால் வந்து ஒரு 150 ரூபா பேசி 1500 ரூபா, கரெக்டுங்களா? தண்ணி செலவு கூட சொல்லிடுறேன். ஒரு 100 ரூபா தண்ணி செலவு கொடுங்க. கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு 100 ரூபா தண்ணி செலவு. என்ன, இந்த பாத்திரம் சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அதுக்கு கூட வாடகை போட்டுடுறேன் ஒரு 300 ரூபா. அதாவது ஒரு 10 கிலோ கணக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மொத்தத்துக்கும் சொல்லலை. அவர் செஞ்சதுக்கு ஒரு 10 கிலோ பாத்திரம் வாங்கியிருந்தாருன்னா ஒரு 300 ரூபா வாடகை கொடுத்துருப்பாரு. இந்த பிரெட் அல்வாக்கு பிரெட்டு, பால், இந்த கோவா போடுவாங்கல்ல, கோவா, சுகர், இது போட்டால் வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். இது எதுவுமே வந்து குத்துமதி பால்லாம் சொல்ல, பக்கா ரெசிபி இது. இந்த ரெசிபி போட்டு செஞ்சால் தரமான பிரியாணி இறங்கும். இது எல்லாமே போட்டிங்கன்னா பிரெட் பேக்கெட் ஒரு 180 ரூபா, பால் ஒரு 36 ரூபா, கோவா ஒரு 80 ரூபா, சர்க்கரை ஒரு 50 ரூபா. இதுதான் இந்த மொத்த செலவும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24,300 ரூபா. இப்போ இருக்கிறது பேக்கிங் எல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 25,000 ரூபா வரட்டுமே. இப்போ இருக்கிறதுல அதிக ரேட்டுனா மட்டன் தான் 17,000 ரூபா. 17,000 ரூபா, அதாவது பேலன்ஸ் 8,000 ரூபா இதுக்குள்ளே வந்துடும். ஆமாம், அதாவது கறி பஞ்சா போகிற கறி, ஃப்ரெஷ்ஷான கறி. நான் சொல்கிறது 850 ரூபா. 850 ரூபா. இது எதுவுமே வந்து குத்து மதிப்பாலாம் சொல்லலை, எதுவுமே சொல்ல. பேக்கிங் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 25,000 ரூபா ஆகட்டுமே. 25,000 ரூபா வந்து பிரியாணி வந்து எத்தனை கிலோ வரும்னா, இந்த 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டால் 4.8 kg வரணும். அதாவது 10 கிலோ டபரா இறக்குனா 48 கிலோ வரணும் பிரியாணி. எத்தனை கிலோ வரணும்? ஈல்டு 48 kg வரணும். அதாவது இவர் கொடுத்தது ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 4 kg கொடுத்துருக்காரு. அதாவது 12 பக்கெட். 1 கிலோ 10 கிலோ பிரியாணி செஞ்சு 12 பக்கெட் கொடுக்கலாம் இவர். ஏன்னா இவர் ஈல்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. பிரியாணி குவான்டிட்டியும் கம்மி, முட்டையும் கொடுக்கல. இந்த 3,600 ரூபாய்க்கு அவர் வந்து ஒரு 65 கொடுத்துருந்தாலும், 1 கிலோ சிக்கன் போட்டு 65 செஞ்சு கொடுத்துருந்தாலும், அது ஒரு 600 ரூபா சேர்த்துருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். ஒரு 10 முட்டை, ஒரு 10 வேணாங்க, ஒரு 6 முட்டை, ஒரு 6 பேருக்கு 6 முட்டை கொடுத்து 1 கிலோ 65 கொடுத்துருந்தாங்கன்னா திருப்தியாக இருந்திருக்கும். எதுவுமே கொடுக்கல. இந்த 12 பிரியாணி 3,650 ரூபான்னு போட்டோம்னா 43,800 ரூபா. எவ்வளோ வருது? 43,800 ரூபா. இதில் 25,000 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கூலி போட்டேன், விறகு போட்டேன், தண்ணிக்கான செலவு போட்டேன், பாத்திரத்துக்கான கூலி போட்டேன், எல்லாத்தையும் போட்டு அதிகபட்சமான விலை 25,000 ரூபா 10 கிலோ பிரியாணிக்கான விலையை போட்டிருக்கேன். அப்படி போட்டு 43,800 ரூபாய் கழிச்சோன்னா ஒரு 10 கிலோ பிரியாணி ஒரு டபராவை விற்றுருந்தாருன்னா 18,800 ரூபா இவருக்கு ஒரு 10 கிலோக்கான லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு 12 பேருக்கு இவர் பிரியாணி விற்றுருந்தாருன்னா 18,800 ரூபா. 18,800 ரூபா. அதாவது ஒரு பிரியாணி பேக்கிங் இவர் விற்றதுக்கு இவருக்கு கிடைச்ச லாபம் 1,566 ரூபா. ஒருத்தர்கிட்ட சம்பாரிச்சது. எத்தனை விற்றுருப்பாரு? அதான் அவர் எத்தனை கிலோ செஞ்சாரு, எத்தனை பேருக்கு விற்றாருன்னு தெரியல. அவர் போட்ட அந்த 10 கிலோ பிரியாணிக்கான கணக்குக்கு இதுதான் லாபம், ப்ராஃபிட் தான். கண்ணை மூடின்னு வரும். எந்த மாஸ்டர் கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த ஷெஃப் கிட்ட வேணாலும் கேளுங்க.
பிரியாணியோட ஈல்டு இதுதான் 4.8 kg. இந்த அரிசி இந்த கறி போட்டோம்னா 18,800 வந்து 12 பேருக்கோட லாபத்தில் டிவைட் பண்ணோம்னா 1,566 ரூபா. ஒரு கஸ்டமர் கிட்ட இவர் சம்பாரிச்சது 1,566 ரூபா ஒரு பக்கெட் பிரியாணியில. இன்னைக்கு சென்னை சிட்டில இல்ல, தமிழ்நாட்டிலேயே யாராலையும் இந்த லாபத்துக்கு வியாபாரம் பண்ணதே கிடையாது. ஒரே நாள்ல புரியுதுங்களா? இதுதான் வந்து ஓப்பன் டிக்ளரேஷன், இந்த பிரியாணியோட ஓப்பன் டிக்ளரேஷன். அதாவது இவர் வந்து இவரோட முதல் வீடியோ இதான் பார்க்குறேன் நான். பிரியாணி ப்ரொமோஷனுங்க, இந்த பிரியாணி இர்ஃபான் வியூஸ் பிரியாணி நான் பண்ணுறேன், நான் என் கையால் செஞ்சு வியாபாரம் பண்ண போகிறேன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இத்தனை நாளாக வந்து சாப்பாடு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ ப்ரொமோஷனுன்ற பேரில் அவர் காசு வாங்கிட்டு சாப்பாடு ஓகோன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு டென்ஷனுமே இல்லாமல் போகிறது. இவரோட அந்த ஃபேம் இர்ஃபான் வியூஸ்ன்ற பிராண்டுக்கு இவர் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு ஜம்முன்னு போயிட்டு இருந்தார். சரி, ஒரு மனுஷன் இப்படி இருக்கிற மனுஷன் இறங்கி உழைப்பை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு லாப நஷ்டத்தை பார்க்க போகிறாரு, இவரை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அப்புறமா தான் வந்து இவர் கொடுத்த பிரியாணியோட வர்த்து பார்த்தா, அந்த ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளூயன்சர் போட்டார் இல்லைங்களா, அந்த வீடியோவில் அவர் பிரியாணி போட்ட குவான்டிட்டி, அவர் கொடுத்த பொருட்கள் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா இதுதான் காஸ்ட். அன்னைக்கு பக்ரீத் அப்படிங்கிறதுனால என்ன அதிகபட்சம்னா ஒரு 25 பிரியாணி அந்த பக்கெட் கிட்ட செல் ஆயிருக்குமா? ஏங்க அந்த இன்ஃப்ளூயன்சரோட டோக்கன் நம்பரே 35. உங்களுக்கு சொல்றது புரியுது? 25. அதாவது எப்படி பார்த்தாலும் 100கணக்கான பிரியாணி அவர் சேல் பண்ணியிருப்பாருங்க. 100கணக்கான பிரியாணி அவர் தாராளமாக சேல் பண்ணியிருப்பாரு. லேக்ஸ்ல தான் பார்த்துருக்காரு. ஏன்னா இவர் சாதாரணமாகவே வந்து இவரோட இன்கமே வந்து சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அவருக்கு லேக்ஸில் தான் இன்கம்மு. இவர் இன்னைக்கு 1000s வாங்கியிருக்காரு. ப்ரொமோஷன்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே அதை வந்து ஓப்பனாக கால் பண்ணி எல்லாமே பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷனே கொடுத்துருக்கோமே. இவர் எவ்வளோ வாங்குவார், இவர் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ வாங்குவார், மாதத்துக்கு எத்தனை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அவரோட இன்கமே லேக்ஸில் இருக்கும்போது இதில் எப்படி அவர் 1000s பார்ப்பாரு? அதனால் வந்து இந்த பிரியாணிக்கு வர்த்து கிடையாது. நீங்கள் கொடுத்த அந்த காசு வந்து 3650 ரூபா யாருக்குன்னா அந்த லோகோ, அந்த பிராண்டுக்கு தான் நீங்கள் அதை பே பண்ணியிருக்கீங்க. அந்த இர்ஃபான் அப்படிங்கிற பிராண்டுக்காக, அந்த இர்ஃபான் யூஸ்ன்ற பிராண்ட் லோகோக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, தவிர அந்த பிரியாணிக்கு கிடையாது. இப்போ அவரோட அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நாள்லே பயங்கரமாக வந்து சேல் ஆயிருக்கு. நல்ல சேல், நல்ல லாபம். டிஸப்பாயின்மெண்ட் சாப்பிட்டவங்களுக்கு, இவருக்கு கிடையாது. பத்தலையா, இன்னும் ஆர்டர்ஸ் வருது, இவரால் எடுத்து கொடுக்க முடியலன்றாரு. அப்போது உங்களை நம்பி வராங்க. இன்னைக்கு இந்த உணவுத்துறை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்தெல்லாம் வந்து இங்கே சர்வே பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதாவது இந்த கண்ணை ஏமாற்றிட்டோன்னா தாராளமாக மக்கள் ஏமாந்துடுறாங்க. பலன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனை போட்டு ஈஸியாக ஏமாத்துறாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களும் அதிகமாயிட்டாங்க. நைட் ஃபுட் அதிகமாயிடுச்சு. எல்லாமே ஓகே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தரமான உணவுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கறதே கிடையாது. இந்த வாடிக்கையாளர்கள் தரமான உணவுக்கு ஆதரவு கொடுக்கறதே கிடையாது. தரமான உணவகங்கள் எல்லாம் வந்து நிறைய மூடிட்டாங்க. காரணம் ஆதரவு கிடைக்கல. தரமற்ற உணவகங்கள் எப்படி நைட்டு வந்து பிரியாணி நல்லாவே இருக்காதுங்க. நைட்டு நீங்க பாதி இடத்துல போய் சாப்பிட்டீங்கன்னா ப்ரொமோஷன் மட்டும் கியூ நிற்கும். 45 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் நின்று பிரியாணி வாங்கினவெல்லாம் இருப்பான். அவன் வாங்கி சாப்பிட்டதும் அவன் மூஞ்சே மாறிடும். அந்த மூடுக்காக சாப்பிட வர்றாங்க. ப்ரொமோஷனுக்காக மட்டுமே இவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. நான் இப்போ போனேன், நைட் அண்ணா நகர் போனேன், அந்த பிரியாணி கடையில் நின்று சாப்பிட்டேன், ஒரு செல்ஃபி எடுத்து போட்டேன்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. யாருமே வந்து இன்னைக்கு ருசிக்கு போய் சாப்பிட்றதே கிடையாது. புகைப்படங்களுக்காக போய் சாப்பிட்ற கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து உணவகங்கள், நல்ல உணவகங்கள் அழிஞ்சிடும், கண்டிப்பாக அழியும். இந்த மாதிரி கலாச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன், இந்த இன்ஃப்ளூயன்சரோட இந்த கலாச்சாரத்தில் நல்ல உணவகங்கள் அழிஞ்சி, டேஸ்ட் இருக்கோ இல்லையோ அங்கே போய் ஃபோட்டோ போடணுன்ற ஒரு ஆர்வத்துக்கு போகிற வரைக்கும், ஃபேன்சியாக இந்த ஃபோட்டோ கிரேஸ் இருக்கிற வரைக்கும் நல்ல உணவுகள் அழிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் வளரும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்.
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164